ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் மாறாய் திருக்குலமே நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் மாறாய் திருக்குலமே நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த யாவற்றையும் உண்மையான தீர்ப்போடு செய்திருக்கிறேன். ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உம் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை. ஆனால் உம் பெயரை மாட்சிப்படுத்தும் உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப எங்களை நீரே நடத்தும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துரு விடுவார். நீதிமொழிகள் 19:17. மனுக்குலத்தின் மேன்மை என்பது மனித நேயத்துடன் மனிதனை பார்ப்பதும் பழகுவதும் பகிர்ந்து வாழ்வது என்பதை அறிந்து வாழ இன்றைய பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மார்க்க அன்பியம் வணங்கி மகிழ்கிறது. கொடுப்பதில் இன்பத்தை காணாதவன், பசித்தவனுக்கு உணவு கொடுக்காதவன், பசித்தவர் துன்பத்தில் மகிழ்ந்தவன், தேவையை உணர்ந்து உதவாதவன் எங்கனம் விண்ணகம் செல்ல முடியும்? சின்னஞ்சிறிய ஒருவனுக்கு உதவுவதே நற்குணம். பகிர்ந்து வாழ்ந்தால்தான் விண்ணக வாழ்வுண்டு என்பதை பெயரில்லாத பணக்காரன் இறந்த பின்பே புரிந்து கொண்டான். இல்லாதோருக்கு, தேவையில் இருப்போருக்கு கொடுக்க முன்வந்தால் நமக்கும் விண்ணக வாசல் திறக்கும். பணக்காரனை கடவுள் வெறுக்கவில்லை, மாறாக செல்வ செழிப்போடும் வயிறார உண்டும் வாழ்ந்தவன் வயிறை நிரப்ப முடியாதவனுக்கு தனது உதவிக்கரத்தை நீட்ட மறுத்ததால், சுயநலத்தால் வாழ்ந்ததால் வெறுக்கப்பட்டான்.
ஏழைகளுக்கு, கைவிடப்பட்டோருக்கு உதவி செய்யாமல் தன்னல சிற்பிகளாக வாழ்ந்தால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் எச்சரிக்கிறார். கடவுளின் பிள்ளைகள் பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடி நம்பிக்கை என்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு நிலை வாழ்வை பற்றி கொள்ள புனித பவுல் 2ஆம் வாசகத்தில் அழைப்பு விடுக்கிறார். அல்பேனிய அரும்பு ரோஜாவாகிய புனித அன்னை தெரசாவின் ஆழ்மனம் ஏழைகளை நினைத்ததும் உணவுடன் உடையும் இல்லமும் இல்லாதோரின் நிலை அறிந்து அடைக்கலம் கொடுத்து அரவணைத்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் வறியவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமா அல்லது அவர்களது விதி என்று புறக்கணிக்கிறோமா? இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்ற புனித அன்னை தெரசாவின் வரிகளை வாழ்வாக்க இரக்கம், பரிவு, விட்டு கொடுத்தல், ஒற்றுமை போன்ற மனித நேய பண்புகளை வளர்த்து பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டு வாழும் வரம் வேண்டியும் நேற்றைய தினம் கரூரில் விண்ணக பிறப்படைந்த 35க்கும் அதிகமானோர்களில் ஆன்மா இறைவனடி சேரவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் வாழ்வு உடல்நலம் பெறவும் வேண்டி இப்பலியில் இணைவோம். இந்த மகிமைக்க ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலிக்கு உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஏழைகளுக்கு இறங்குகிறவன், ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கே கொடுக்கிறான் என்பதனை ஆழமாக நம்முடைய வாழ்வில் நாம் அறிந்து சிறப்பாக இந்த மன்னக வாழ்வில் நாம் பயணிக்க ஆண்டுடைய அருளுதவி வேண்டி பலியிலே நாம் ஜெபிப்போம், பங்கேற்போம். இந்த மகிமைக்கு பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த புதிய வாரத்தை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். ஆவியானுடைய வழிகாட்டுதல், அவருடைய தூண்டுதல் எந்நாளும் நமக்குள் தங்கி நம்மை வழிநடத்திட ஆவியானவரே என்ற அந்த பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. உமது மரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜோலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, சேர்ந்து பாருங்க. அன்பின் ஆவியானவரே, உமது கரங்களில் இந்த வார நாட்களை நலமாக்கும் நாங்கள் ஊழியர்கள் என்பதை உமக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இந்த மன்னக வாழ்வில் ஏழைகளுக்கு உதவுகின்ற நமது அன்பு பிள்ளைகளாக எந்நாட்டில் அறிவிக்கிறவரே, எந்த ஒரு தீய எண்ணங்களும் எங்களுக்குள் இறங்கி ஆண்டவரே, எங்களை
நீரே நலமாக்கும் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்மிக்க சகோதர சகோதரர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்னாலும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, முத நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை முள் புதுப்பித்திரளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்துமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தூய்மை அணிவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிதலிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழும் ஆட்சியும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிதலிலும் வெண்மையாவேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களில் நம்மை விடுவித்து அவருடைய மேலான அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு பொழிந்து அவருடைய இறையரசின் பணியாளர்களாக நாம் திகழ இறைவன் நாளிலே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகின்
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவரென வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியானோர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டியையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றையும் உண்போருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1:3 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுக்குள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகிறீர்கள். தந்ததாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டியையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றையும் உண்போருக்கு ஐயோ கேடு. அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கிறார்கள். தாவீதைப் போல புதிய இசைக்கருவிகளை கண்டு பிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பில் இல்லம் தொழியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளின் திருப்பாடல் 146. திருப்பாடல் 146. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை
முன்னோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார். முன்னோய்களை குணமாக்குவார். முன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். முன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். அருளையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளைகளை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 11 16 முடிய. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகளின் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிடுகிறாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும்
பொந்திவி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளைகளை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 31 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய்.
அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டு எந்நாளும் தன்னால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு வழங்கி இந்த மன்னக வாழ்வை அருள் மிகுந்ததாக, ஆஸ்வாமிக்கதாக, இறைவனுடைய நிழலாக எந்நாளும் வாழ்ந்து அலங்கரித்திட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு மிகுந்த பேரருளை கொடுத்து மிகுந்த இரக்கமுள்ள அன்பு மக்களாக வாழ்ந்திட இறைவன் இந்த நாளிலே நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்தவத்தின் மிக சிறந்த ஒரு அழகான ஆன்மீகம் மனித நேயம். துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை, குறிப்பாக பசியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை வழங்கி சிறப்பு செய்வதுதான் ஒரு கிறிஸ்தவத்தின் மிக சிறந்த ஒரு ஆன்மீகமாக திகழ்கிறது. பசியாய் கிடக்கிற எந்த ஒரு மனிதனையும் மனுஷையும் கண்டும் காணாமல் செல்வது, கண்டுகொள்ளாமல் இருப்பது கிறிஸ்தவத்தின் ஆன்மீகம் அல்ல. அது சுயநலத்தின் ஆன்மீகம், அது பொருள் ஆசையின் ஆன்மீகம். அது ஒருபொழுதும் நமக்கு நிலையான மகிழ்ச்சியான வாழ்வை தராது என்பதனை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே வாசங்கள் அனைத்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அழகாக நாம் பார்க்கிறோம். இந்த லாசர் என்ற பெயரை அந்த ஏழை எளியவனுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த பணக்காரனுக்கு பெயரே இல்லை என்ற அடையாளத்தை தான் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த பணக்காரன் செய்த தவறு என்ன? அந்த வீட்டருகிலே கிடந்த அந்த ஏழை லாசரை அவன் கண்டுகொள்ளாமல் கிடந்தது தான். கண்டுகொள்ளாமல், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய சுகபோகங்கள், என்னுடைய இன்பங்கள், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த மனோபாவம். அன்பிற்கினியவர்களை விவிலியத்தில் பார்க்குறோம். ஒரு நாய் என்ன செய்யுது? அவனுடைய புண்களை நக்குகிறது. நான் ஒரு சில நேரத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, காயப்பட்ட புண்களை நாய் நக்குச்சுன்னா ஆறியிடும் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அழகாக பார்க்கிறோம். அந்த காயப்பட்ட நொந்து நூலாகி கிடக்கக்கூடிய அந்த ஏழை லாசருடைய புண்களை நாய்களோடு கண்டுகொண்டன என்றுதான் விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அந்த நாய்கள் கூட அவன் படுகின்ற துன்பத்தை கண்டுகொண்டது. ஆனால் அந்த பணக்காரன் இவன் படுகின்ற துன்பத்தை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தம்? நாயை விட மோசமானவன் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த நாளில் நாம் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். நம்மளால் என்ற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது இறைவனுடைய பதிலாளாய் நாம் திகழ்வதனுடைய அடையாளமாக திகழ்கிறது. எனவே இந்த நாளில் நாம் சிறப்பாக சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே பசியாய் இருக்கக்கூடியவர்களுக்கு
அழகாக இறைவனே உணவு கொடுப்பதை பார்க்கிறோம். இறைவனை விரும்பி உணவு வழங்குவதை பார்க்கிறோம். விவிலியத்திலே பல இடங்களிலே, அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, இதை பற்றிய அனுபவங்கள் ஏராளம் இருப்பதை பார்க்கிறோம். அங்கே 5000 பேருக்கு அழகாக ஆண்டவர் உணவு கொடுத்தார் என்று சொல்கிற பொழுது, சீடர்கள் இவ்வளவு பேருக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும் என்று சொல்கிற பொழுது, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அங்கே ஆசிர்வதிப்பதை பார்க்கிறோம். அங்கே மக்களுக்கு உணவு கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு உணவு கொடுத்து சிறப்பான விதத்தில் வழிநடத்தி வந்த அனுபவத்தை எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் நம்மளால் இயன்ற உதவிகளை, குறிப்பாக பசியாக இருக்கக்கூடிய மக்களை நம்மளால் இயன்ற உதவிகள் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் சிறப்படைகிறோம். இறைவனுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு பணக்காரன் தன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆளை கூப்பிட்டு, இந்த மிகப்பெரிய ஒரு வாழைத்தார போய் கோயிலில் போய் சாமிக்கு படைத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிற பொழுது, அங்கே வேலைக்காரன் போகிற பொழுது அவனுக்கு மிகுந்த பசி உண்டாகி என்ன செய்கிறான் என்று சொன்னால், வாழைத்தாரில் இருக்கக்கூடிய 2 வாழைப்பழத்தை என்ன செய்கிறான், சாப்பிட்டு விட்டு அந்த வாழைத்தாரை கொடுத்துட்டு வருகிறான். வந்த உடனே இரவிலே அந்த பணக்காரனுக்கு தெய்வம் கனவில் தோன்றியதாம். ஐயா, நீ கொடுத்த 2 வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லி கனவில் தோன்றியதா. இவனுக்கு மிகுந்த கோபம். நம்ம கொடுத்த மிகப்பெரிய வாழைத்தாரை கொடுத்தோம், 2 பழத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி வேலையாளை கூப்பிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா 2 பழத்தை மட்டும் தெய்வத்துக்கு படைச்சிட்டு வந்துட்டா என்று சொல்லி கோபப்பட்டானாம். அப்பொழுது அவன் நடந்ததை சொன்னானாம். ஐயா, நான் போகிற பொழுது மிகுந்த பசி உண்டாயிட்டு, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த வாழைத்தாரில் இருந்த 2 வாழைப்பழத்தை நான் எடுத்து சாப்பிட்டு விட்டேன், மீதி அப்படியே நான் கொடுத்து விட்டேன் ஐயா என்று சொன்ன பொழுது, அப்பொழுதுதான் அறிந்து கொண்டானாம், ஏழைகளுக்கு நான் உணவு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக கடவுளுக்கே நான் உணவு கொடுக்கிறேன், உதவி செய்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொண்டானாம் என்ற ஒரு நன்னெறி கதையானது நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த நாளில் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். அழகாக தமிழக வரலாற்றிலே எண்ணற்ற மனிதர்கள், எண்ணற்ற அழகான அறநெறியாளர்கள் வாழ்ந்து வந்த வரலாறுகளெல்லாம் நமக்கு தெரியும். மிக சிறந்த ஒரு அழகான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி, அணையா அடுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செயலை, ஒரு புண்ணியத்தை தொடங்கி வைத்தவர் யாரு? வள்ளலார். அவர் சிறப்பாக, அன்பிற்கினியவர்களே, ஏழை எளியவர்கள் பசியாக இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்லி அவன் அந்த எண்ணத்தை கொண்டு ஒரு ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு அடுப்பினை தொடங்கி வைத்தாராம். அன்று பற்ற வைத்த அந்த அடுப்பு இன்றும் அணையாமல் இன்றும் ஏழை எளியவர்களுக்கு அங்கே உணவு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமாக திகழ்கிறது. வள்ளலாருடைய மடத்திலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஆங்காங்கே சின்ன சின்ன நகரங்களில் ஏழை எளியவர்களுக்கு நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். எண்ணற்ற இடங்களில் வள்ளலாருடைய மடத்தில் ஏழை எளியவர்களுக்கு எப்பொழுதுமே உணவினை வழங்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நாளில் நாம் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். பசியாக இருந்த அந்த எலியாவுக்கு சாரிபாத் கைம்பெண் தான் பசியாக இருந்த ஒரு சூழலிலும், தன் மகன் பசியாக இருந்த ஒரு சூழலிலும் இவர் உணவு கேட்கிறாரே என்று சொல்லி தயங்கிய பொழுதும் கூட அங்கே அந்த எலியாவுக்கு உணவினை கொடுத்தார். அதனுடைய விளைவு என்ன? ஒரு பொழுதும் மாவும் எண்ணெயும் அவருடைய களையத்தில் குறையாமல் கடைசி வரைக்கும் அது சென்றதாக வரலாறு நமக்கு இறைவாத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அல்குடையாளர்கள் நாம் ஒவ்வொருவரும் இறைவன் நமக்கு கொடுத்ததைத்தான் கொடுக்க போகிறோம். நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், ஒன்றுமில்லை. ஆனால் என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்கிற பொழுது நான் நிலையான வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன். விண்ணகத்தில் நான் இடம் பெறுகிறேன். விண்ணகத்தில் நான் செல்வம் சேர்க்க நான் உயர்ந்த ஒரு நிலை அடைகிறேன் என்பதைத்தான் அழகாக விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சீராக்கு ஞான நூலில் 29வது அதிகாரத்தில், சீராக்கு ஞான நூல் 29வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை
எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 11-12. உன்னத இறைவனின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்து, அது பொன்னிலும் மேலாக உனக்கு பயனளிக்கும். உன் களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்து வை. தர்மங்களை சேர்த்து வை, செல்வங்களை அல்ல, சொத்துக்களை அல்ல, எல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம பல நேரத்தில் பகைமையாளர்களாக மாறி போய் விடுகிறோம். உன் களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்து வை, அவை எல்லா தீமை நின்றும் உன்னை விடுவிக்கும் என்று சொல்லி அழகாக சீராக்கி ஆண்டவருள் நமக்கு இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. மேலும் எசையா புத்தகத்திலே 58:7 வாசிங்க பார்க்கலாம். அழகாக 58:7 எசையா புத்தகம் 58:7 பார்க்கிறோம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அன்பிக்கினியவர்களே, 7 எளியவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது கடவுளுடைய மாட்சியில் நாம் பங்கு பெறுகிறோம். இறைவனுடைய பதிலாட்களாய் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டுணர்ந்து எவ்வகை பேராசைக்கும் நாம் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருந்து அதிலிருந்து நாம் தப்பித்து ஓடி அழகான அந்த நம்பிக்கை நிறைந்த அந்த வாழ்வில் நாம் பயணித்து, இந்த மன்னக வாழ்வில் நாம் பயணித்து வெற்றி பெறுவோம். எனவே அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த நாளில் செல்வங்கள் மிகுந்து இருப்பதனால் ஒருவனுக்கு வாழ்வு வந்துவிடாது. மாறாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவுகிற பொழுதுதான் அது வாழ்வினுடைய அடையாளமாக திகழ்கிறது என்பதனை நம்முடைய வாழ்விடம் கண்டு உணர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்தி செல்ல இறைவன் திருவுளம் கொள்வாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழைகளுக்கு உதவி செய்கிற பொழுது கடவுளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்ற மனோபாவத்தில் நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் வைத்து நாம் மன்றாடுவோம். செம்மையான திட்டங்களால் எம்மை சிறப்புடன் வழிநடத்தும் இறைவா, உம் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் எம் திரு அவையின் தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் உமது ஆசிகளை நிறைவாக பொழிந்தருளும். அவர்கள் தமக்கு அடுத்திருப்போருக்கு கொடுக்கும் மாண்பு, மரியாதை, உதவி, ஒத்துழைப்பு ஆகியவற்றின் தரம் உயர்ந்து அவை இறை ஆட்சியின் விழுமியங்களாக பரிணமிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தந்து வளமூட்டும் வானக தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் ஆற்றலின் ஊற்றாய் திகழும் உம் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு எம் வாழ்வை உற்று நோக்கவும் எங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக உள்ள செயல்பாடுகளை வேகமாய் முன்னெடுத்து நாங்கள் நலமும் வளமும் பெற்று வாழ நன்கு உழைத்திட முன்வர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்மதியுடன் வாழத் தூண்டும் மூவோர் இறைவா, கண்டிப்பதற்கும் கற்பிப்பதற்கும் சீராக்கவும் வல்லமை பெற்ற உமது வார்த்தையின் வலிமையினால் நாங்கள் உமக்கு சான்று வாழ்வு வாழும் விதத்தில் முன்மதியுடன் உம் அருள் வாக்கை நாளுக்கொரு அதிகாரம் கற்று பொருளுணர்ந்து வாழவும் அதனால் எம் பங்கு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு நலிவுற்றோர் இயலாதோர் எல்லாரும் தன்னிறைவு பெற்று வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு நாளும் எம்மை வழிநடத்தும் அன்பு தெய்வமே, இந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல மழையை தந்து விவசாயம் செழிக்கவும் நாங்கள் தொடங்கவிருக்கும் இந்த ஆலய பணி நல்ல முறையில் நடைபெறவும் எம் தந்தையர்களுக்கு நல்ல ஞானமும் விவேகமும் தந்து நல்ல உடல் உள்ள பலம் தந்து ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியில் எம் பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து செயல்படவும் உமது திருவுளப்படி வழிநடத்திட என்றும் விளைநிலமான எம் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை பலிப்படத்தில் காணிக்கப்படல் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். வந்து வருகின்றேன், கோதுமை மணியாய் மடிந்திட உடைந்த அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விழுந்து ரசமாய் மாறிட உம்மிடம் தந்தேன். ஏற்றருளும் இறைவா, பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன். ஏற்றருளும் இறைவா, வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். சகோதர சகோதரியே, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களுடைய மணிமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா,
நாங்கள் அளிக்குமை காணிக்கு உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயலுதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்த உழைக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையும் எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே இறைவா, வானதூதர் முதன்மை வானதூர் மரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பறித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் எத்தனையோ விதங்களிலே நமக்கு இறைவன் உதவி செய்து நலமுடன் வாழ வைத்திருக்கிறார். பசி இல்லாமல் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து பொருளாதார உதவிகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம் நன்றி செலுத்துவோம், ஒப்பு கொடுப்போம். பிறருக்கு எளியவர்களுக்கு துன்பப்படுகின்ற மக்களுக்கு நாம் இறங்கியிருப்போம் என்று சொன்னால், உதவி செய்திருப்போம் என்று சொன்னால், நன்றி பலியாக இந்த பலிப்பிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னால் என்ற உதவிகளை நான் செய்திருக்கிறேன். அவைகள் அனைத்தையும் நான் உமது பலிப்பிடத்தில் நன்றி காணிக்காக ஒப்பு கொடுக்கிறேன். கஷ்டப்படுகிற அனாதைகளை, ஏழைகளை, கைவிடப்பட்டவர்களை நான் இரக்கம் கண்கொண்டு அவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். என்னால் என்ற உதவிகளை நான் செய்திருக்கிறேன். அவருடைய பசியை ஆற்றிருக்கிறேன். இதோ என்னை மென்மேலும் உம்முடைய கரங்களில் தாங்கி என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி வேண்டுவோம். இந்த வாரம் முழுவதும் செய்யவிருக்கும் அனைத்து பணிகளையும் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக திகழணும்.
என்று சொல்லி மன்றாடுவோம். நல்ல மழைக்காக நாம் ஜெபிப்போம். வான்மழை பெய்து நம்முடைய விவசாயங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலிப்பிடத்தில் நாம் நம்முடைய நிலங்களை, விவசாயத்தை ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். கடவுளுடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று, சமத்துவம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்ற தகப்பன் நீர். ஏழு எளியவர்கள் பசியாய் இருப்பதை ஆண்டவரே என்னாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான அழைப்பு விடுக்கின்ற தகப்பன் நீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் எங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தின் மீதும் நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்திட அன்போடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொன்றுமே இரவுருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பலை கிண்ணத்தை மக்கு ஒப்பு கிடைக்கிறோம். ஓம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே மக்கு நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தில் பங்குரிமைகளை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருள எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனுர்வ திரு அவை அன்பில் நிறைவேற சேரலாம். தந்தைய நாளிலே பலியிலே வென்று கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர்களை ஆஸ்வதியும் நலமாக்கும் தெய்வீக வல்லமையால் நிரப்பிய நாளும் காத்திடுவீராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற உமது அன்பு மக்களை நீ ஆஸ்வதியும் அவருடைய வேண்டுகள் தேவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்திடலாம். இந்த பலியிலே பங்கேற்க இயலாமல் முதியவர்களாக இல்லத்தில் தங்கியிருக்கக்கூடிய நோயாளிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நீ ஆஸ்வதித்து உம்முடைய நலத்தால் முடிசூட்டி என்னால் வழிநடத்துவீராக. தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குனது இவர்களும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இதனால் நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு அன்னைக்கு திருமுக ஒளியினுடைய ஏற்றுக்கொள்மைகள் நடுவே தயவாய் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மொக்குவந்து வாழ்ந்த பின்னர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த பூமியில் மனிதநேயம் மிகுந்த அருளை பெற்று தரக்கூடிய ஒரு விளைநிலம். மனித நேயத்தோடு நமக்கு அடுத்திருப்பவர்கள், நம்முடைய இல்லத்தில் நோயுற்று சோம்பலாமல் கிடக்கக்கூடியவர்களை நாம் கண்டு அவர்களுக்கு வேண்டிய பணிவிடை செய்வது, கண்டுகொள்ளாமை மிகப்பெரிய ஆபத்தானது. கண்டுகொள்ளாமை என்ன செய்யும்னா, பல நேரத்தில் அது நரகத்துக்கு கொண்டுட்டு போய்விடும். நம்முடைய வாழ்வில் மனிதநேயமற்றவர்களாக வாழக்கூடாது. என்னாலும் மனிதநேயத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்து நான் கடவுளுடைய பதிலால் கடவுள் என கொடுத்ததை நான் கொடுக்கிறேன் என்ற மனோபாவம் நமக்குள் வளர்ந்து உயர்ந்து நின்றிட இறைவனுடைய அருளுதவி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவி நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்கா எம்மைப்புற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்கள் விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன். உடைய திருத்துதலுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். மகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலும் தீமைகள் அனைத்திலிருந்து என்னை விடுவித்து நான் என்றுமுடைய கட்டளைகளில் கருத்தோடு இருக்கச் சேரலாம். நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே நம்மில் செயலாற்றுகின்ற கடவுள் இவர். இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவே, என்னிடம் பேசுவாயா? பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் ஆயனை தேற்றுவாயா? தாகத்தில் நான் வாடினேன். பேசுகின்ற தெய்வமானாய் பேசுமே இயேசுவே, நான் வாழுவேன். ஆசையோடு காத்திருந்தேன், பேசுமே
இயேசுவே நான் கேட்கின்றேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா? பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் ஆயனே தேற்றுவாயா? தாகத்தில் நான் வாடினேன். நீ பேசினாய் மொழி வந்தது, நீ பேசினாய் புயல் நின்றது, நீ பேசினாய் பயம் போனது, நீ பேசினாய் சுகமானது, நீ பேசினாய் என் நெஞ்சிலே கனமான சுமை கூட காற்றாகுமே. நீ பேசினாய் என் கண்ணிலே வடிகின்ற நீர் கூட சுகமாக்குமே. பேசுமே இயேசுவே நான் கேட்கின்றேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா? பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் ஆயனே தேற்றுவாயா? தாகத்தில் நான் வாடினேன். நீ பேசினாய் உயிர் வந்தது, நீ பேசினாய் பசி நின்றது, நீ பேசினாய் மனம் திறந்தது, நீ பேசினாய் பிரி தீர்ந்தது, நீ பேசினாய் என் வாழ்விலே குறைவான எல்லாமே நிறைவாகுமே. நீ பேசினாய் என் தெய்வமே அழியாமல் என் வாழ்வு நிலையாகுமே. பேசுமே இயேசுவே நான் கேட்கின்றேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா? பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் ஆயனே தேற்றுவாயா? தாகத்தில் நான் வாடினேன். பேசுகின்ற தெய்வமானாய் பேசுமே இயேசுவே நான் வாழுவேன். ஆசையோடு காத்திருந்தேன். பேசுமே இயேசுவே நான் கேட்கின்றேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா? பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் ஆயனே தேற்றுவாயா? தாகத்தில் நான் வாடினேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென்.
இதில் கடவுளின் அன்பை அறிந்து கொண்டோம். ஏனெனில் அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் நம் சகோதர சகோதரர்களுக்கு உயிரை கொடுக்க வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைவரும் இணைந்து தாய்மருடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். மதுவார சாயங்களில் இருந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணையே, தயவுள்ள என் தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செழுந்தெழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் மதயாளத்தை காத்து கொண்டு சமூகத்திலே பணிந்து நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிதலும் தாயே. ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை மன்றாடும் தாயே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலே என்னாலும் சிறப்புடன் வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு